எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நேற்று இரவு ஒரு 11 மணி இருக்கும். பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் திரும்புகிற வழி, அதாவது கற்பகம் காலேஜ் அந்த சிக்னலில் இருந்து ஒரு 100 மீட்டர் டுவர்ட்ஸ் பொள்ளாச்சி. இந்த இடத்துல ஒரு கோர விபத்து நேற்று பார்க்க இருந்தது. நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன், தலைக்கவசம் தலைக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ என்னென்னா, அந்த வாகனம் பல்சர் 150cc. அதில் பயணித்தது 2 பேர். அதில் அந்த வாகனம் ஓட்டி ஹெல்மெட் போட்டிருக்காரு. பின்னாடி இருந்த பில்லியன் அவர் ஹெல்மெட் போடலை. இதுதான் நடந்த சம்பவம். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல மெயின் ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் பாலக்காடு ஒரு சர்வீஸ் ரோடு இருக்குது. சர்வீஸ் ரோடுக்கு இப்போ அவங்க இறங்கணும். இதில் ஒரு டிவைடர் சிமெண்டால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இவங்க அதீத ஸ்பீடில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த டிவைடர் மேலே வண்டி மேலே ஏறிடுச்சு. இதில் வாகனத்தை ஓட்டிகிட்டு வந்தவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அவர் மோரல்லஸ் சேஃப் தான். ஆனால் பில்லியன் மிக கொடூரமான முறையில் விபத்தை சந்தித்திருக்கார். அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலில் மிக மோசமான நிலையில் அடிபட்டிருக்கு. அங்கங்கே நிறைய காயம். ஆம்புலன்ஸ்லாம் கால் பண்ண ஒரு 2 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. அவங்கள தூக்குறாங்க. ஒருத்தர் கால் பிடிச்சி தூக்குறாரு, ஒருத்தர் உடம்பை குழந்தைய தூக்குற மாதிரி தூக்குறாங்க. தலை அப்படி தொங்கிடுச்சு. நிகழ்வுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னா, ஏற்கனவே போக்குவரத்துறை சொன்ன மாதிரி இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் பொழுது இருவருமே கட்டாயம் என்ன செய்யணும், ஹெல்மெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைக்கவசத்தை அணியணும் அப்படின்றது தான் முக்கியமான விடயம். ஒரு ஹெல்மெட் போடுறதுக்கே ரொம்ப கட்டாயப்படுத்த வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள், நினச்சி பாருங்கள். கோர்ட்டு ஆர்டர் இருக்குது, போலீஸ் ஏற்கனவே இந்த உத்தரவெல்லாம் கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. இப்படி எல்லோரும் சொல்லியும் கேட்காம, அல்லது உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாமல், அதற்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்காம பயணத்தோட விளைவு தான் இப்படி கோர விபத்து. எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன், கட்டாயமாக இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் பொழுது 2 பேருமே ஹெல்மெட் போடுங்க. அதுக்கு மேலே யாரும் பயணிக்க வேண்டாம். இருசக்கர வாகனம் இருவருக்கே, அந்த இருவருமே ஹெல்மெட் அணிஞ்சிட்டு தான் பயணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.